வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சமுத்திரக்கனியோட ராமம் ராகவம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தரலாம். சமுத்திரக்கனி தன்னோட பையன் நல்லா படிச்சு டாக்டர் ஆவான் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்காரு. ஆனா அவரோட பையன் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலை கட் அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு சமுத்திரக்கனி நினைச்சதுக்கு அப்படியே நேர்மாறா இருக்கான். இவன் இப்படியே போனால் இவனோட லைஃப் கெட்டு போயிடும்னு ஒரு இடத்துல சமுத்திரக்கனி அவரோட பையனை வேலைக்கு சேர்த்து விடுறாரு. ஆனால் அந்த வேலையில் சேர்ந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவன் அந்த வேலையில் சீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறான். அண்ட் அதே சமயம் அவனுக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற வெறுப்பும் அதிகமாகுது. ஸோ ராகவ் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க என்னென்ன பண்ணனா, அவனோட அப்பாவை பழி வாங்க என்னென்ன ஸ்கெட்செல்லாம் போட்டான். அண்ட் அதே சமயம் கடைசியில் திருந்தி அவங்க அப்பா நினச்ச ஒரு பையனா வாழ்ந்தானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ராமம் அண்ட் ராகவம் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நேர்மையான கவர்மெண்ட் ஆஃபீஸராக வர சமுத்திரக்கனி ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வர அவரோட நேர்மை எந்த இடத்துலையும் மாறாம சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே லஞ்சம் வாங்கிட்டு காரு பணம் பங்களான்னு வசதியா இருந்தாலும் இவர் மட்டும் நேர்மையா இருக்காரு. பட் என்ன பண்றது, இவரோட நேர்மை அவரோட பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பாவை புரிஞ்சுக்காம ஊரை சுத்திக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிற மற்ற அப்பாக்கள் மாதிரி என்னோட அப்பா இல்லையே, நேர்மைன்னு சொல்லி என்னதான் பண்ண போறாரோ அப்படின்ற மைண்ட் செட்ல ராகவா கேரக்டர்ல தன்ராஜ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ தன்ராஜ் தான் இந்த படத்தோட டைரக்டர். சூப்பராகவே படத்தை கொண்டு போயிருக்காரு. ஒரு சீன்ல ஹீரோவை பார்க்க பாவமா இருக்கும், ஆனா அடுத்த சீன்லயே இவனை போயா பாவம்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ராகவாவோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி வரைக்குமே ஆடியன்ஸை பொறுத்தவரை இவன் நல்லவனா கெட்டவனா திருந்துவானா மாட்டானா ஏன் இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போனது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரை ஹீரோயினுக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் இல்லை, 1-2 காட்சிகள் மட்டும்தான் வந்து போறாங்க. அண்ட் இவங்களை தவிர பார்த்தீங்கன்னா லாரி டிரைவரா ஹரிஷ் உத்தமன் நடிச்சிருக்காரு. ராகவுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல இவரோட கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவரோட கேரக்டரை பார்க்கும்போது ஒரு நல்லவர் மாதிரி பாசிட்டிவான ஒரு கேரக்டர்ல தான் தெரியும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே டோட்டலா சேஞ்சா இருக்கும். அதாவது நெகட்டிவ் கேரக்டர்ல இவர் தெரிவாரு. ஆனா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் அதே சமயம் கடைசி வரைக்குமே த்ரூ அவுட்டா படம் முழுக்க இவர் நெகட்டிவாவே இருப்பாரா அப்படின்றதையும் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும். செகண்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு, அதுவும் முக்கியமாக கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சு ஒரு எமோஷனல் சீனை வச்சு படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காரு. தன்ராஜுக்கு இது இயக்குனராக முதல் படம். ஸோ முதல் படமே ஒரு நல்ல படமாக எடுத்து கொடுத்துருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே செகண்ட் ஹாஃப்லையும் கொண்டு போயிருந்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாப் படமாக இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸில் ஒரு தரமான எமோஷனல் காட்சியை கொண்டு வந்து இந்த படத்தையே தூக்கி பிடிச்சிட்டாரு. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த படத்தில் வரக்கூடிய காமெடி காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் சாங்ஸுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தில் தனியாக மெயின் வில்லன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. நம்ம ஹீரோவே வில்லனாகவும் இருப்பார், ஹீரோவாகவும் இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கணுமா ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படின்ற மைண்ட் செட் எனக்குமே இருந்துச்சு. பட் படம் பார்த்த பிறகு பரவாயில்ல, படத்தை நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.